3 எண் 5 9 இந்த எண் அடிப்படையில் 3 5 9 உங்களுடைய அதிர்ஷ்ட எண் ஆகும். இதை ஒவ்வொரு முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கும் இந்த தேதியை நீங்கள் கடைபிடிச்சு பார்த்துக்கலாம். அது எண்ணும் எடுத்துக்கலாம், தேதின்னு எடுத்துக்கலாம். தேதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 13 21 30 5 14 23 9 18 27 இதெல்லாம் தேதிகள். இதை மறுபடியும் நீங்களே போட்டு கேட்டுங்க. இந்த அதிர்ஷ்ட எண் இந்த அதிர்ஷ்ட தேதியில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியை நீங்கள் நடத்துனீங்கன்னா செஞ்சீங்கன்னா நீடித்த பலன் அடையலாம். ஒரு சாதாரணமாக ஒரு திருமணத்துக்கு 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணுன்னு சொன்னோன்னே அதில் 5ன்னு ஒன்று வரும். திருமணத்துக்கு மட்டும் தயவு செஞ்சு 5ஆம் தேதியை தேர்வு செஞ்சிடக்கூடாது. 5 14 23 8 17 26 இந்த 6 தேதியும் திருமணம் செஞ்சால் நிச்சயமாக வாழ்க்கை பாதிக்கப்பட்டுரும். அதை பற்றி நான் தனியாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 5ன்னு சொன்னதுனால இந்த பதிவை நான் சொல்கிறேன். திருமணம் என்ற ஒன்று மட்டும் 5 14 23 8 17 26 இந்த தேதியில் நிச்சயமாக செய்யக்கூடாது. அதே மாதிரி 5ஆம் தேதி ஒரு கார் வாங்கினீங்கன்னா மறுபடியும் கார் வாங்கலாம். 5ஆம் தேதி ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணிங்கன்னா அது மறுபடியும் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணலாம். 5ஆம் தேதி ஒரு இடம் வாங்கினீங்கன்னா மறுபடியும் ஒரு இடம் வாங்கலாம். ஏன்னா அது அந்த தேதிக்கான சக்தி என்னன்னு கேட்டிங்கன்னா வளர்த்து விடக்கூடிய ஒரு தேதி அது. 1 2 3ன்னு வளர்க்கக்கூடிய தேதி அது. திருமணங்கிறது ஒரு முறை தானே பண்ணணும், அது நிறைய பண்ணக்கூடாது இல்லையா? அதனால தான் பண்டிட் சேதுராமன் ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட 1930 40 அந்த ஆண்டுகளில் அவருடைய ஆராய்ச்சியை துவங்கி 1959 60 அந்த ஆண்டுகளில் அந்த நூல் வெளியிட்டுறார். நான் அந்த நூல் தான் முதன்னு படித்தேன். அதன் பிறகு ஜோதிடத்தில் ஆர்வம் வந்தது. அன்னை பராசக்தி அனுகிரகம் பண்ணாங்க. நான் உங்க முன்னாடி ஜோசியராகவும் இருக்கேன். அப்போ இந்த தேதியை நீங்கள் கடைபிடிக்கலாங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் உங்களுக்கு இந்த பதிவே, இந்த ஒளிபரப்பே அதுக்காக தான். ஆகவே 3ஆம் தேதியை பிறந்தவர்கள் 3 5 9 எண்களாக பாவிக்கவும் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணா பயன்படுத்திங்க.